ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். சாதாரணமாக அரிசி அப்பளம் செய்கிறதா இருந்தால் நம்ம வெயிலில் போட்டு தாங்க காய வைப்போம். ஆனால் இந்த அப்பளத்துக்கு நம்ம வெயிலே தேவையில்லைங்க, வீட்டுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணலாம். எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அரிசி அப்பளம் செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் தான் நான் பச்சரிசி எடுத்தேன். இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு அதை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற விடணும். நீங்கள் 3 மணி நேரம் ஊற விடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 முறை அரிசியை நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற விடுங்க. நான் ஏற்கனவே ஊற விட்டுட்டேன். 3 மணி நேரம் அரிசி நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி இருக்குது இப்போ அரிசி. இந்த அரிசியை நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அரிசி நான் தண்ணி வடித்து எடுத்துட்டேங்க. நான் கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக அரிசி எடுத்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுறேன். அரிசியை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. அரைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்தா வெளியே வாரி விட்டுடும். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக இருக்கக்கூடாது. மாவு நல்லா நைஸாக அரைப்படணும். அதுக்காக தான் நம்ம அவ்வளோ நேரம் ஊற விடுறோம். இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் தேவையில்லைங்க. அதனால் நான் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் இருக்கிற மாவையும் சேர்த்து இதில் ஊற்றிக்க போகிறேன். ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாவில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேங்க. ஒரு 1/4 டம்ளர் போல் சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மாவும் நமக்கு வேஸ்ட் ஆகாது, தண்ணியும் சேர்த்த மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக நான் சீரகம் சேர்க்குறேங்க. நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிளகு கூட 1-2 தட்டி போட்டு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, அப்பளத்துக்கு தேவையான மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த அப்பளம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வேக வச்சு காய வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற இட்லி பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிற இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். உள்ளர நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு இட்லி தட்டு மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். அது மேலே தான் நம்ம தட்டு செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற மூடிகள்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. டப்பாவோட மூடி, இல்லைனா சின்னதாக இருக்கிற தட்டு, டிஃபன் பாக்ஸ் மூடி, இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எத்தனை பிளேட் வைக்க முடியுமோ அத்தனை பிளேட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டா இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கும். இட்லி பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுட்டேங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுடுங்க. இப்போ நாம் எடுத்துருக்கிற அந்த பிளேட்லலாம் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு அப்பளம் சின்னதாக வேணும்னா சின்ன பிளேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. உங்கள் விருப்பம் தான் என்ன சைஸ் வேணுங்கிறது. ஒரே சைஸாக வேணும்னா ஒரே மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. நான் எடுத்த சின்ன சின்ன தட்டிலலாம் நான் எண்ணெய் தடவி வச்சுட்டேங்க. எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டா நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஒரு 2 பிளேட் 3 பிளேட்டில் வேக வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வேறு 3 பிளேட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் சின்ன பாத்திரம் வச்சுருக்கனால நான் 2 பிளேட் தாங்க செட் பண்ணி வேக விட போகிறேன். இப்போ நான் ஆயில் தடவி வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்து விட்டுடலாம். மாவு அதிகமாக சேர்த்தா அப்பளம் ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பரவுற மாதிரி சுழட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பிளேட் ஃபுல்லாக நம்ம பரப்ப வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் செட் பண்ணிடலாம். இட்லி பாத்திரமும் நல்லா சூடாக இருக்குது. உங்கள் இட்லி பாத்திரத்தில் எத்தனை பிளேட் வைக்க முடியுமோ ஒரே டைமில் 5 பிளேட் 10 பிளேட் வைக்க முடிஞ்சால் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், நான் 2 பிளேட் தாங்க வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வச்சா மூடி போட வராது. அதனால் நான் 2 பிளேட் வச்சுருக்கிறேன். ஒரு 30 செகண்ட் வேகட்டும். 30 செகண்ட் நான் வேக விட்டுட்டேங்க. இப்போ 30 செகண்ட் ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி கை வச்சு பார்த்தா மாவு ஒட்டலை பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பிளேட்டை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா எடுத்தால் ஈஸியாக இருக்கும். 2 பிளேட்லேயும் வேக வச்சு எடுத்ததை நான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேங்க. இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி சுரண்டி விட்டுடுங்க. சுரண்டிட்டு எடுத்தால் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சுரண்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக தூக்குனிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி தூக்கிடுங்க. தூக்கிட்டு இதை நம்ம கையிலேயே இந்த மாதிரி பிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நம்ம அரைச்சி எடுத்த மாவு எல்லாத்தையுமே இதே மெத்தடில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா எப்படி காய வைக்கிறதுன்னு பார்ப்போம்.
அரைச்ச மாவு எல்லாத்தையுமே நான் அப்பளம் ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு தடவையும் நான் 30 செகண்ட் தான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த அப்பளம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்படி கையில் எடுத்தால் நம்மளுடைய விரல்லாம் தெரியுது பாருங்கள். அடியில் இருக்கிற விரல் வந்து தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நல்லா மெலிசாக நல்லா வந்திருக்குங்க. மொத்தம் எனக்கு 21 பீஸ் வந்திருக்கு. நான் 200 கிராம் தான் பச்சரிசி எடுத்தேன். 21 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த அப்பளம் எல்லாத்தையும் நம்ம வெயிலில் காய வைக்க போகிறதில்ல, நிழலில் தான் காய வைக்க போகிறோம். ஃபேன் அடியில் வச்சாலே போகிறோங்க, காஞ்சிரும். உங்களுக்கு சீக்கிரமாக காயணும்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தை பிரித்து போட்டுட்டு தனித்தனி பீசஸாக பிரித்து போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே காஞ்சிரும். இல்லைனா இப்படியே பிளேட்டில் கூட வச்சு காய வச்சுக்கலாம். நீங்கள் அது மாதிரி காய வச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். காய வச்ச அப்பளம் எல்லாமே இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும் நல்லா மொளன்னு காஞ்சிருக்குது. நான் நைட் டைமில் தான் இந்த அப்பளம் ரெடி பண்ணேங்க. நைட் நான் தூங்கும் பொழுது ஃபேன் போட்டு விட்டுட்டேன். நைட்டு ஃபுல்லாகவே இது நல்லாவே காஞ்சிருச்சு. நீங்கள் டே டைமில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃபேனை போட்டுட்டு அதில் காய வச்சிங்கன்னா போகிறோம். இந்த அப்பளத்துக்கு வெயில் தேவையில்லைங்க, வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா மெலிசாக இருக்குது. என்னோடய கை தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்பளம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குது. நான் இந்த அப்பளத்தில் காரம் சேர்க்கலைங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் வேண்டாம், பொதுவாக அப்பளத்தில் காரம் இருக்காது, அதனால் நான் காரம் சேர்க்கலைங்க. இப்போ இந்த அப்பளத்தை இப்போ நான் பொரிச்சு காட்ட போகிறேன், எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். அப்பளம் பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாயை வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும், காயிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அப்பளமாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சுற்றிரும் பரட்டி போட்டு பொரிங்க, அப்போ தான் ஃபுல்லாகவே வேகும். அப்பளம் இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு அடங்கிடுச்சு. அப்பளத்தை எடுத்துடலாம். நல்லா வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்க. அவ்வளவுதாங்க, அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டேங்க. நல்ல பெரிய சைஸாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம எப்படி மாவு போட்டு வேக வச்சோமோ அதை விட சைஸ் பெருசாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா இந்த சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு எப்போ அப்பளம் சாப்பாட்டுக்கு தேவையோ நீங்கள் அந்த டைமில் பொரிச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு பொரிச்சு காமிச்சிருக்கிறேன். வீட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க வெயிலில் காய வைக்க முடியாதவங்களாம் இந்த மாதிரி அப்பளத்தை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கீங்களோ அப்போனா ஒரு கப்பு அரிசியை போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம அப்பளத்தை காய வச்சு ரெடி பண்ணி நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக இந்த அப்பளத்தை ரெடி பண்ணலாங்க. இதுக்கு செலவுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பச்சரிசியை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். ரொம்ப ஈஸியாக இந்த அப்பளத்தை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி அப்பளம் நம்ம வெயிலே போடாமல் வீட்டுக்குள்ளேயே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய போஸ்ட் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். உங்களுடைய சமைச்ச வீடியோஸ், ஃபோட்டோஸ் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அதையும் நாங்கள் போஸ்ட் போடுவோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.